If you are afraid of socializing skill, ஸோ மெயின் விஷயமே வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். என்னோட ஃபேமிலிஸ் என்ன பிலீஃப்ஸ் எனக்கு கொடுத்தாங்களோ அதுதான் எனக்கு பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. லெட்ஸ் சே ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்ல யார்ட்டா போய் பேசணும் பழகணும், இல்லை கிரவுண்டுக்கு போகணும் விளையாடணும், இப்படி என்ன நினைச்சாலும் சரி எங்கள் வீட்டில் சொல்ற முதல் விஷயம் என்னவா இருக்கும்னா, ஏய் வேண்டாம்டா அவங்கள்ட்ட போய் பேசாத பழகாத, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும், அவங்க நல்லவங்களானே தெரியாது. கிரவுண்டுக்கு போய் விளையாடணும்னு நினைச்சா கூட கிரவுண்டுக்கு போனாலும் நீ கெட்டு போயிடுவ, நீ வந்து கெட்ட போய் நான் போவாத எப்படின்வாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அவங்க சொல்ற இந்த மாதிரியான பிலீவ்ஸ் தான் என்ன சோஷியலைஸ்டான ஒரு பர்சனாக இருக்க விட்டதே கிடையாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ரூம்லயே இருந்துட்டு மேபி எனக்கு வந்து தப்பான ஒரு திங்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆனதுக்கு மெயின் ரீசன் தான். பட் ஐ எம் ரெக்கவர்ட் ஃப்ரம் எவ்ரி திங் ரைட். ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்களோட வீட்டில் சொல்றாங்கிறதுக்காக இந்த பிலீஃப்ஸ் இதெல்லாம் எடுத்து உங்க மண்டைக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆக போறதே கிடையாது. ஓகே, நைஸா இருங்க, நைஸ் கையா இருங்க, எல்லாருக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும், அப்பதான் வந்து லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நீ வந்து தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாத, வேற என்ன சொல்றது, ஹார்டான ஒர்க்லாம் பண்ணாத, பிஸ்னஸ்லாம் ரொம்ப கஷ்டம், இல்லை இந்த மாதிரியான நம்பர் ஆஃப் பிலீவ்ஸ் உங்க வீட்டில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா த திங் லைஃப் வாழ போறது நீங்க தான், வேற யாருமே கிடையாது. ஸோ அப்போ உங்களோட லைஃபை நீங்க தான் தீர்மானிக்கணும். நான் என்ன பண்ணணும், நான் என்ன ஆகணும், நான் என்ன பண்ண போறேன், என் லைஃப்ல வந்து என்ன கிடைச்சா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணணுங்கிறது நீங்க தான். நம்மளோட லைஃப்ல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து டிசிஷன் அப்படிங்கிறத நம்மளால எடுக்க முடியும், ரைட்? ஸோ அப்போ அந்த டிசிஷனை நீங்க வந்து ப்ராப்பரா எடுக்கணுமே தவிர எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க, எங்க அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை 25 வயசுல கல்யாணம் ஆகணும் இந்த சொசைட்டி சொல்லுது, அதனாலதான் வந்து அதுதான் வந்து எல்லாமே வந்து கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா it won't make anything good in your life, right? You will be get a huge amount of heartbreaks in your life. That's all simple. So சோஷியலைசிங் எப்படி ஆகுது, கேர்ள்ஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்றது, நைஸ் கைல இருந்து எப்படி நம்ம கான்ஃபிடென்ட் ஆகுறதுன்னு தான் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், வாய்ஸ் ஆஃப் கேஜி. ஜஸ்ட் கோ அண்ட் செக் திஸ்.